இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கான பதில் நம்ம கிட்ட இல்லையே. இந்த பிட்டு நம்ம வச்சிருக்கோம். எழுதும்போது யாரும் பிட்டெல்லாம் அடிக்கூடாது. அப்படியே நாங்க சொல்றதெல்லாம் மீறி பண்றதெல்லாம் பண்ணுனீங்கன்னா 2 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது. பி கேர்ஃபுல். புரிஞ்சுதா? எல்லாரும் ஒழுங்கா பார்த்து எழுதுங்க. பார்த்து எழுதிட்டுமா சார்? ஏய், என்ன கொழுப்பா உனக்கு? உன் பேப்பரை பார்த்து எழுது. இதுக்கான ஆன்சர் இதேதான். ஆரம்பிக்கலாமா? உள்ள போலாம் சார். போங்க. மார்னிங் சார். ஒரு வார்த்தை என் பேத்திய பத்தி பேசின உனக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஐயோ அம்மாச்சி, நீ என்னடி 100 பிள்ளைய பத்தி வச்சிருக்க? உனக்கு புள்ளை இல்லன்னு தானே கட்ட வந்திருக்க. அப்புறம் என்னடி போடி அங்கிட்டு. இவளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல புள்ள பார்க்க. ஐயோ அம்மாச்சி, என்ன அம்மாச்சி ஏன் அப்படி பண்றீங்க? பாவம். அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்ததெல்லாம் போதுதா. நீ வா. இந்த திமிருக்கு தான் வயித்துல ஒண்ணு வளர காணும். அந்த கொழுப்படுத்த சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்ல அம்மாச்சி, நானும் 4 வருஷமா தொட்டில மட்டும்தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். சாமிக்கும் என் மேல கரிசனமே வரல. நீங்க சொல்றீங்கன்னு தான் இதையும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத தாயி. அந்த அம்மன் அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டா. உனக்கு என்ன புள்ள பாக்கியம் இல்லாமலா போயிடுச்சு? இங்கேயே ஆயுஸ் முழுக்க இருக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, எனக்கும் இந்த மாதிரி சொந்தமா 4 ஆபீஸ் இருக்கும். உனக்கு அதுல வேலை போட்டு கொடுத்துறேன். வரட்டுமா? சார் இந்தாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்னம்மா, சமையல் முடிஞ்சுதா? இப்ப முடிஞ்சிரும், சாப்பிடலாம். ஏம்மா, இன்னும் நீ எம்பட்டு நாளுமா கஷ்டப்படுவ? எனக்கு என்னடா கஷ்டம்? அதான் தேவி இருக்காளே. அது நீ சோறாக்குவ, மதனி குழம்பு செய்வாங்க. அப்போ கூட்டு பொரியெல்லாம் செய்ய ஒரு ஆள் வேணாமாமா? டேய், என்ன உன் அம்மா மேல திடீர்னு அக்கறை? என்னம்மா இப்படி சொல்ற? உன் மேல எனக்கு அக்கறை இல்லாமையா? கூட்டு பொரியல் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. இன்னைக்கு பஸ்ல பார்த்தமா? யார? அதாமா அந்த பொண்ணு. டேய், பஸ்ல ஒரு பக்கம் எல்லாம் பொண்ணுங்களா தாண்டா இருப்பாங்க. நீ எந்த பொண்ண சொல்லுத? ஐயோ அம்மா, அதாம்மா அந்த புள்ள தேன்மொழி. நாம பொண்ணு பார்க்க போனோமே, அந்த பொண்ணா? ஆமாமா. ஏதாவது திட்டினாளா? இல்லம்மா, என்ன பார்த்து பயந்துதான் நின்னுச்சு. டிக்கெட் எடுக்க கூட தயங்கி நின்னுச்சுமா. நான் தான் டிக்கெட்டே அந்த புள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். அட பாவி. உங்க அப்பத்தா அந்த புள்ள மனச காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு. என்ன தப்பு பண்ணுச்சு? அதான் புரியலமா. தெரியும். அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? வேற ஏதாவது பொண்ணா இருந்தா நம்ம பண்ண வேலைக்கு அங்கேயே சட்டையை பிடிச்சி என்ன ஒரு வாங்கியிருக்கோம். ஆனா அந்த புள்ள பொறுமையா இருந்தாமா. அப்படியே ஒன்ன மாதிரியேமா.
இப்படிப்பட்ட புள்ளைய பிடிக்காம இருக்குமாமா? அம்மா, திரும்ப இந்த விஷயத்த அப்பத்தா கிட்ட பேசி பார்க்க முடியாதாமா? நானும் அதாண்டா யோசிக்கிறேன். இப்போ கோவத்துல இருக்காக, உடனே எப்படி பேசுறது? கொஞ்ச நாள் போகட்டும், ஆ, ஆ. சரியா? அம்மாச்சி 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 சொல்லுத்தா. இங்க என்ன நடந்துக்கிறக்க நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன? அந்த பொண்ண திரும்ப கேட்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. எந்த பொண்ண? ஆ, நம்ம போய் பாத்துட்டு வந்தோம்ல அந்த புள்ள தேன்மொழி. அந்த புள்ளைய மனோ எங்கேயோ வெளியில பார்த்தானா, அத்தை கிட்ட வந்து அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏ சக்தி, சக்தி. அம்மா, அத்தை அப்பத்தா ஏன் வந்துட்டேன். கத்துறாங்க? அத்தை இந்த வந்துட்டேன். என்னத்த? என்னாச்சு அத்தை? அப்பத்தா, கண்ணை மூடிக்கிட்டு செத்த நேரம் சாஞ்சா ஒரேடியா சாஞ்சு புட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? ஐயோ, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? உள்ளர என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திய? ஆத்தாளும் அவனும் அந்த பிரச்சனை உள்ள பொண்ண இவனுக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறியா நீ? அவளை என்ன முறைக்கிற? நான் எடுத்த முடிவுக்கு எதிரா முடிவெடுக்க தொடங்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அந்த கர்வம் பிடிச்சவ என்ன பேச்சு பேசினா என்னைய மறந்து போச்சா உனக்கு? அவ அக்காவை இங்க கொண்டு வரணுமா உனக்கு? இல்ல அத்தை, அந்த பொண்ண மனோவுக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவங்கள விட நல்ல வசதியான வீட்டு பொண்ண நான் பார்த்து கட்டி வைக்கிறேன் உன் பிள்ளைக்கு. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா போதும். இத்தனை வருஷம் என் மேல இருந்த நம்பிக்கை இப்போ உனக்கு இல்லாம போயிடுச்சுல்ல? அவ்வளவுதான் அத்தைக்கு மரியாதையா? ஐயோ, நான் அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் அத்தை. உங்க விருப்பத்தை மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அத்தை. அவனும் கேப்பான் அத்தை. அது மனசுல இருந்தா சரி. போ, உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை. ம். அவங்க இஷ்டத்துக்கு யோசிக்க தொடங்கிட்டாங்களா? இதை இப்படியே விட்டா சரியா வராது. நிம்மதியா